யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர். நாங்கள் பரலோகம் போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு தெளிவாக சொன்னார். யோவான் 14:6 நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி தெளிவாக சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நரகம் என்பது மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டதல்ல, அது சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளோடு கூட வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒவ்வொரு மனிதர்களும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு கூட வாழும்போது நாம் நிச்சயமாக நாம் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி லூக்கா 15:10 நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வசனத்தின்படி எப்படியாகிலும் பரலோகம் ஒரு சந்தோஷப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொருவரும் இயேசுவே ரட்சகர் என்று சொல்லி தங்களுடைய நாவுகளில் அறிக்கையிட வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த காரியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலே விழுந்த கடமை. அது மாத்திரமல்ல, மிஷனரி பணி ஏதோ ஒரு சிலர் மேலே விழுந்த மாத்திர பணி அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலே விழுந்த பணி. கிறிஸ்துவின் நாமத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லவில்லை என்றால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களை, இன்னும் சொல்லப்பட்டிராத இடங்களில் இந்து சுவிசேஷத்தை நான் அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய இந்திய நாட்டில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. அது மாத்திரமல்ல, இன்னும் 98% மக்களுடைய முழங்கால்கள் முடங்கவில்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய தேசம் பக்தி மார்க்கத்தில் வளர்ந்த தேசம். அதனால ஏராளமான ஐதீகம், ஏராளமான கட்டுப்பாடுகள், ஜாதகம், இன்னும் விதி போன்ற காரியங்களை குறித்து எழுதி வைத்து அதன் அடிப்படையில் வாழ்வாதாரங்களை அமைத்து கொள்ளுகிறார்கள். ஏராளமான தான தர்மங்கள், பூஜைகள் என்று சொல்லி இதன் மூலம் நித்திய வீட்டுக்கு சென்று விடலாம் என்று சொல்லி நம்புகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இவ்விதமான எந்த கிரியலை நிமித்தமும் நித்திய வீட்டுக்கு செல்ல முடியாது. மாறாக இயேசு சொன்னார், நான் ஒருவரே வழி என்று சொல்லி. மேலும் அப்போஸ்தலர் 4:12 மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை. ஆகவே இந்த நற்செய்தியை நம்முடைய இந்திய நாட்டின் கிராமங்களில் சொல்வதற்காக ஒரு மிஷனரி இயக்கமாக ஆண்டுடைய கிருபையினாலே கடந்த 7 ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரையிலே சுமார் 8950 பேர் திருமுழுக்கு எடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இயேசுவின் பிள்ளையாக சுமார் 890 கிராமங்களில் இயேசுவை ஆண்டவரே என்று ஆராதிக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இது நடுவில் 59 ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த வாரத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. அடுத்த வாரத்தில் ராஜஸ்தானில் ஒரு ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. இது மாத்திரமல்ல, பல இடங்களில் பேப்டிசம் சர்வீஸ் இருக்கிறது. அந்த நிகழ்வுகளில் நீங்களும் வாருங்கள். அன்புக்குரியவர்களே, உங்களை போன்ற பலருடைய ஜபம், அனைவருடைய காணிக்கை நிமித்தம் இந்த ஊழியங்கள் நடந்து வருகிறது. அருமையானவர்களே, உங்களுடைய காணிக்கை வீண் போகவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் 100% மிஷனரி பணி மையங்களுக்காக நாங்கள் செலவு செய்கிறோம். ஹெட் ஆஃபீஸ் செலவுன்னு ஒன்று கிடையாது. வாடகை இல்லாத இடத்துல தான் குடியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இயக்கத்தின் சார்பிலே மாதந்தோறும் ஆத்ம சவால் என்ற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். இந்த பத்திரிகை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது ஒருவர் கூட வெறுங்கையோடு நம்ம அவரை சந்திக்கக்கூடாது. ஒரு கோட்ட ஆத்மாக்களோடு கூட அவரை சந்திக்க வேண்டும் என்ற உயர்ந்த தரிசனத்தோடு கூட எழுதுகிறோம். ஆண்டவரே, அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டில் இந்த பத்திரிகை வேணும். உங்களுடைய முகவரிகளை அனுப்பி வையுங்கள். அது மாத்திரமல்ல, வாட்ஸ்அப் தகவல் கொடுத்தீர்கள் என்றால் வாட்ஸ்அப் மூலமாக இந்த பத்திரிகை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த நாட்டில் 4 லட்சம் கிராமங்கள் ஆலயம் இல்லை. 25 கிராமங்களில் கட்டுமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. 95 இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரங்கள் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் ஒரே ஒரு ஜீவியம்தான். இந்த ஒரே ஒரு ஜீவியத்தில் கிறிஸ்துவுக்காக நம்ம எதையாயிலும் செய்துவிட வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் நாளும்போது நித்திய வீட்டில் இருக்கத்தக்கதாக இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி
நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன்னு சொல்லியிருக்காகவே நான் போகும்போது நித்தியத்தில் ஒரு நல்ல வீட்டில் அவரோடு கூட குடியிருக்கிறதற்காக இந்த பூமியில் இருக்கும்போதே ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு 7 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு சொல்லி வாங்குகிறோம். ஆலயம் கட்டுறது நீங்கள் காணி கொடுத்து 6 மாதத்துக்குள்ளே எந்த கிராமத்தில் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வாங்க பிரதிஷ்டைக்குன்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாகவே உற்சாகத்தோடு கூட ஆலய கட்டுமான பணியில் ஈடுபடுங்கள். அன்புக்குரியவர்கள், ஒரு ஆலயம் ஒரு கிராமத்தில் கட்டுறது மூலம் அந்த கிராம மக்களுக்கே ஒரு ஆசீர்வாதம். அந்த கிராமத்துக்கு கரண்ட் வரும், அந்த கிராமத்து தண்ணீர் வரும், சுகாதாரம் வரும், நல்ல கல்வி வரும், ஒழுக்கம் வரும். பார்த்துக்குங்க. மகாராஷ்டிராவில் ஒரு ஆலய பிரதிஷ்டை முடிக்கும்போது ஊர் தலைவர் சொன்னார், ஐயா எங்கள் ஊரில் இந்த ஆலயம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் குடிப்பாங்க, ரோட்டில் கிடப்பாங்க, ஒரே தகராறாக இருக்கும், பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் மாறி எல்லாரும் பள்ளிக்கூடம் போகிறாங்க. ஆகவே என்னோட கண்ட்ரோலில் இங்கே 10 கிராமம் இருக்குது, இந்த 10 கிராமத்தில் நீங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு வாருங்கள், உங்களுக்கு இடம் தருகிறேன்னு சொன்னார். என் அன்புக்குரியவர்கள், ஆண்டவரே இந்த ஆலயத்தை நம்ம கிராமங்கள் தோறும் கட்ட எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு கொடுக்குற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் பெரிய ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தில் குடும்ப சொத்தை பிரிக்கும் போது ஒரு 10% கர்த்தருக்கு சொல்லி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு ஆலயம் கட்டிடலாம். மாத்திரம் இல்லை, வியாபாரம் பண்ணுறவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அருமையானவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டிலேருந்து ஒரு ஆலயம் கட்ட நீங்கள் தீர்மானம் எடுங்க. அது நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிக்கும். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, தேசம் எங்கேயும் மிஷினரியாக 270 பேர் வேலை செய்கிறாங்க. இன்னொரு 390 அப்ளிகேஷனுடைய கையில் காத்திருக்கு. நிறைய இடங்களில் அப்ளிகேஷன் எங்கள் கையில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட உத்தரகாண்ட்லேருந்து 22 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அன்புக்குரியவர்கள், ஒரு 3000 ரூபாய் தான் கொடுத்தீங்கன்னா ஒரு குழந்தைய ஒரு மிஷினரியை உங்கள் சார்பில் எடுத்து அனுப்பிடுவோம். அப்படி ஒரு மிஷினரி எடுத்து சேர்த்துட்டோன்னா உங்கள் சார்பில் ஒரு 10 கிராமம் மாறும். ஒரு 10 கிராமம் மாறுதுன்னா ஒரு கிராமத்து 100 பேர் வைங்களேன், ஒரு 1000 பேர் உங்கள் மூலமாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி ஆராதிப்பார்கள். என் அன்பானவர்களே, ஆகவே ஒரு மிஷினரி ஸ்பான்சர் செய்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு ஆதிவாசி குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா வாங்குகிறோம், முழுமையாக படிக்க வைக்கிறதுக்கு 1200. அதே போல் மிஷினரியுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபா வாங்குகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. வருகிற காலங்களில் விபிஎஸ் நடக்க இருக்கிறது. ஒரு விபிஎஸ் ப்ரோக்ராமுக்கு 2000 ரூபா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய நாட்டில் அரசியல் சூழ்நிலைகள் மிகவும் பாதகமாக இருக்கிறதுனால இந்த நாட்களில் எங்களுக்கு முக்கியமான ஆடிட்டர் போன்ற பெரியவர்கள் கொடுக்குற ஆலோசனை, ஏராளமான டியூஷன் சென்டர் நடத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். ராஜஸ்தானில் 22 இடங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். யூபியில் ஒரு 100 இடங்களில் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும். ஒரு டியூஷன் டீச்சரை ஸ்பான்சர் செய்கிறதுக்கு 2000 ரூபாய் வேணும். உண்மையானவர்களே, நீங்கள் ஆண்டருக்கு சித்தமானால் விதமான ஊழியங்களுக்காக நீங்கள் செய்கிற அந்த காணிக்கை உங்கள் சார்பில் பரலோகத்தில் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். இந்த ஊழியங்களுக்கு காணி கொடுக்குறவங்க எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்காக டெய்லி காலையில் 4:30லேருந்து 8 மணி வரைக்கும் ஆன்லைனில் ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, வளர்ந்து வருகிற இந்த மிஷினரி இயக்கம் எந்த ஒரு சபைக்கும் சொந்தமானது அல்ல. சிஎஸ்ஐயோ இல்லைன்னா சிஎன்ஐயோ இல்லைன்னா மெத்தடிஸ்டோ பிரெஸ்பிட்டீரியனோ கிடையாது. மாறாக அனைத்து கிறிஸ்தவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு மாபெரும் மிஷினரி அமைப்பு. என் அன்புக்குரியவர்களே, கடந்த நாளில் திருநெல்வேலியில் இந்த மிஷினரிகளுடைய இயக்குகிற முக்கியமான ரீஜனல் செக்ரட்டரிஸ்க்கு மீட்டிங் வச்சுருந்த மீட்டிங்கில் பீப்புள் குரூப் மூவ்மெண்ட் சங்கீதம் 2:8 என்னை கேளும் ஜாதிகளே உங்களுக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் முழு இனங்களை கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். அதே போல் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னதை அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்கள் எனக்கு சீசராக்குங்கள் என்று சொன்னார். ஆகவே டிசிபிள் மேக்கிங் மூவ்மெண்ட் என்று சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிடுங்க. அருமையானவர்களே, நம்ம ஊழியம் செய்கிற ஊழியத்தின் மூலம் நிறைய பேர் மனம் திரும்புகிறாங்க, குடிக்கிறவங்க விட்டு வர்றாங்க, கஞ்சாவிலிருந்து வெளியே வர்றாங்க, போதைப் பொருட்கள்லேருந்து வெளியே வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியத்திலே கடந்த நாளில் முகேஷ் என்ற ஒரு சகோதரர், அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவருக்கு ஒரே தலைவலி, வாமிட்டிங். அது மாத்திரம் இல்லை, அது நிற்கவே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவருக்கு சொன்னாங்க, நீ இயேசுவின் இடத்துல போ, உனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி. இன்னொருவர் பாருங்கள், நான் தற்கொலை பண்ணுறதான் வழின்னு சொல்லி இருந்தேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு இயேசுவின் இடத்துல போனால் வாழ்வு கிடைக்கும்னு சொன்னாங்க. வந்தேன், இயேசு எனக்கு வாழ்வு கொடுத்தார். என் அன்புக்குரிய இப்படி ஏராளமான சாட்சிகளை நீங்கள் கேட்கலாம் பணித்தளத்து வந்தீங்கன்னா. அது மாத்திரமில்லை அன்புக்குரியலே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சிகளை பார்த்து ஏராளமான புறையின மக்கள், ஆண்டவர் அறியாதவர்கள் எங்களுக்காக செபிங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் நிறைய அதிசயங்களை செய்கிறார். கடந்த நாளில் ஒரு அம்மா தங்களுடைய வீட்டில் ஒரே கலவரம், நிம்மதியே இல்லை, ஒரே கடகடா சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னாங்க. அருமையானவர்களே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். மறுநாள் கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த இடத்துல இப்போ அந்த சத்தம்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல விடுதலை நாங்கள் அனுபவிக்கிறோம்னு சொன்னாங்க. என் அன்புக்குரியலே, இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு போகலாம், நேரம் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, ஜெபியுங்கள், இந்த ஊழியங்களிலே ஈடுபாடு எடுங்கள். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய பணித்தளங்களிலே ஆலயங்கள் கட்டுகிற இடங்களிலே
ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் மிஷின் வைக்கிறதுக்காக யோசித்துட்ருக்கோம். அடல் லிட்ரேசி நடக்கிறது. இந்த காரியங்களுக்கெல்லாம் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணிடுங்க. உங்களுடைய காணிக்கைகள் அனுப்புவதற்கு வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் கனரா பேங்க், சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. IFSC கோட் CNRP 0005652. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இழந்ததனால இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட தேவனை மகிமைப்படுத்தும்படி நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த பின்பு அவர்களுடைய சீசர்களை அவர் சந்தித்து அடிக்கடி உற்சாகப்படுத்தினார். அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், பயப்படாதிருங்கள் என்று அவர்களை திடப்படுத்துகிற விதத்தில் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அருமையானவர்களே, இவ்வளவு தூரம் பேசியும் கூட அவருடைய சீசர்கள் மிகவும் மனச்சோர்வுக்குள்ளாகி அவருடைய சீசர்களில் 7 பேர் கொண்ட முக்கியமான குழுக்கள், உதாரணமாக அந்திரேயா, பேதுரு, யோவான், யாக்கோபு, முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து புறப்பட்டு மீன் பிடிக்கிறதுக்காக சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்காக ஒரு பெரிய போராட்டம். இலவச சாப்பாடு இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இனி சாப்பிட முடியாது, இனி உழைத்து சாப்பிடணும். இந்த இயேசு அடிக்கடி வர்றார், அவர் அடிக்கடி வந்துட்டு போயிடுறாரு. ஆனால் இவரை நம்பி இனி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க புறப்பட்டு அந்த மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களை சந்திக்கும்படி மறுபடியும் வரும்போது அவர்களுக்கு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் டிஃபன் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி, பிள்ளைகளே உங்களிடத்தில் சாப்பிடுவதற்கு ஏதாவது உண்டா என்று சொல்லி அன்போடு கூட கேட்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உடைந்து போனவர்களை பார்க்கும்போது, துயரத்தில் இருக்கிறவர்களை பார்க்கும்போது அவர்கள் மேலும் மேலும் தங்களுடைய துயரத்தில் விழுந்து போகாதபடி, தங்களுடைய துன்பத்தில் மடிந்து போகாதபடி மங்கி எரிகிற திரியை அவர் தூண்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். அருமையானவர்களே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் தொடங்கி எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி அறிமுகப்படுத்தப்படுகிறார். இவர் ஆண்டவருக்காக மாபெரும் காரியங்களை செய்கிறார். தான் ஒரு ஆளாக நின்று அன்றைக்கு இருந்த எசபேல் என்ற அரசியை சவால் விட்டு அந்த ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு கட்டி, கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை ஆராதியுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை ஆராதியுங்கள் என்று ஒரு சேலஞ்சு கொடுக்கிறார். என்னென்னா, அந்த நாட்களில் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பல நேரங்களில் விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்துக்கும் விழுந்து விடுவார்கள். அவருடைய மனதில் இருந்த ஆசை என்னன்னா, உலக பிரகாரமான செழிப்பு, உலக பிரகாரமான இன்பம், இந்த ரெண்டும் அவங்களுக்கு மாறி மாறி வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. அதனால தான் பாகால்களையும் அசுரத்தையும் அவர்கள் பூஜித்து கொண்டு இருந்தார்கள். என் அன்பானவர்களே, இது தேவனுக்கு அருவருப்பான காரியம். இதை ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசனத்தில் சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணுறார். எலியா, கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தர், பாகால் தெய்வம் என்றால் பாகால் என்று. அன்றைக்கு ஒரு மாபெரும் எழுப்புதல், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் முழங்கத்தக்கதாக பெரிய காரியங்கள் நடந்தது. அந்த ஒரே நாளில் பாகாலின் தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட 7000 பேர் அன்றைக்கு வெட்டப்பட்டார்கள். அருமையானவர்களை, இவ்வளவு பயங்கரமான ஒரு அதிசயத்தை நடப்பித்த அந்த எலியா தீர்க்கதரிசியை அந்த எசபேல் என்ற அரசி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நேரத்தில் எலியா தீர்க்கதரிசியுடைய தலை அவன் மேலே இருக்காது, நான் அதை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சவால் கொடுக்குற ஒரு கொலை மிரட்டல். இந்த கொலை மிரட்டலை பார்த்து இந்த எலியா ஓடுகிறார், மிகவும் சோர்ந்து போய் விடுகிறார். பார்த்துக்குங்க, கடைசியாக ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்து கிடக்கிறாரு. ஒருவேளை யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி மிரட்டல், உருட்டல், உன்னை பார்த்தேன்னா கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அருமையாளர்களை பயமுறுத்துவர்களை பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வெற்றி பெறவே முடியாது. தொழிலில் போராட்டம், குடும்ப வாழ்க்கையில் போராட்டம், கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகள் வாழ்க்கையில் போராட்டம் என்று சொல்லி மனம் உடைந்து போய் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? என் அன்புக்குரியவர்களே, உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, உங்களை இயேசு மறுபடியும் நேசிக்கிறார். இந்த இயேசு உங்களுடைய வாழ்வை
கட்டி எழுப்புவதற்கு ஆசைப்படுகிறார். அன்றைக்கு சோர்ந்து போய் கிடந்த அந்த எலியாவை ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து எப்படி சீசரில் ஊக்கப்படுத்தினாரோ, அதே போல் எலியாவையும் ஒரு நல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து ஊக்கம் கொடுக்கிறார் பார்த்துங்க. அவர் ஒளிச்சு கிடந்த வேளையில் காகத்தை கொண்டு வந்து அவருக்கு போஷித்தார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது கர்த்தரே வந்து அவருக்கு ஒரு போஜனம் கொடுக்கிறார். எப்படி சீசர்களுக்கு மீன்களை சுட்டு வைத்திருந்தாரோ, அதே போல் எலியாவுக்கு அங்கே அவர் போஜனம் கொடுக்கிறார். பாருங்கள், அவர் சாப்பிட்ட அந்த போஜனத்தில் 40 நாட்கள் பலன் கொண்டு அவர் நடந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இன்றைக்கும் அதிசயங்களின் தேவன். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னார் இல்லையா? இந்த வசனத்தின்படி அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய ஜனங்களை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார் பார்த்துக்குங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 3லிருந்து 5 வரைக்கும் வாசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்தித்தார், பின்பு மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். எழுந்த பின்பு 40 நாட்கள் அவருடைய சீசர்களை அடிக்கடி சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார். நல்லா பாருங்க, அவர் மரணத்தை சந்தித்து ஒரு உயிரோடு எழுந்த பின்பு அவர் சிலுவையில் அறைந்தவர்களை போய் பார்த்து, நீ என்னை நீதிமான் நீ தெரிஞ்சோம், என்னை சிலுவையில் அரைஞ்சிட்டல, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் சவால் கொடுக்காம, வாஞ்சித்து யார் யார் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அவர் அந்த தன்னை வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கும் தம்மை வாஞ்சித்து தேடுகிறவர்களுக்கும். சாது சுந்தர் சிங்கை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க அம்மா அவருக்கு சொர்க்கத்தை பற்றி போதித்திருந்தார்கள். பரலோகத்திலையும் சொர்க்கம் போகிறதை குறித்து அவருக்கு பள்ளிக்கூடத்திலையும் போதித்திருந்தார்கள். இப்படிப்பட்ட வேளையில் அவங்க அம்மா மரித்து போய்விட்டதுனால அவருக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஒருவேளை உண்மையான தெய்வம் யார், அந்த தெய்வம் என்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சேலஞ்சோடு கூட இந்த சாது சுந்தரத்தை காத்திருக்கும் போது, அருமையானவர்களே, இனி எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி ரொம்ப வெறுத்து அப்படி உடைந்து போய் இருக்கிறாரு. அன்றைக்கி அவர் ஒரு பொருத்தனை பண்ணுறாரு, நாளைக்கு காலையில் 5 மணிக்குள்ளே என்னை வந்து தெய்வம் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கவில்லை என்றால் லூதியானா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னால் தான் அவருடைய வீடு, அங்கே போய் என்னுடைய தலையை வைத்து நான் மரித்து விடுவேன். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே அவர் போராடி கொண்டிருக்கும்போது விடியற்கால 5 மணி இருக்கும். சுந்தர் என்று ஒரு சத்தம் பத்துக்குங்க. நீ தேடுகிற இயேசு நானே என்று சொல்லி காயப்பட்ட கரங்களை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். உடனே சுந்தர் சிங் சாஷ்டாங்கமாக விழுந்து, இயேசுவே நான் ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு, நான் இயேசுவை பார்த்தேன்னு சொல்லி அவருக்குள்ளாக இருந்த இனம் புரியாத அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிவித்து கொண்டே இருந்தார். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, ஒருவேளை இன்றைக்கும் யார் யார் வாஞ்சையோடு அவர்களை தேடுகிறீர்களோ அவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் பார்த்துக்குங்க. சங்கீதக்காரர் இந்த வாஞ்சையை குறித்து சொல்லும்போது சங்கீதம் 42 முதல் 2 வசனத்தில், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேலே வாஞ்சையாக இருக்கிறது, ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பேன் என்று சொல்லி ஒரு மான் அந்த ஜீவ தண்ணீருக்காக ஒரு ஏக்கத்தை காட்டுவது போல, அருமையானவர்களே, சங்கீதக்காரர் தன்னுடைய பக்தி பரவசத்தை இங்கே காட்டுகிறதை நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மான்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள்லாம் அழுக்கு தண்ணீரை குடிக்கும். நம்ம வீட்டில் பழைய சோறு, கெட்டுப்போன குழம்புகள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு அந்த காலத்தில் மாட்டுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா மாடு நல்லா பால் கறக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக குடிக்கும் பார்த்துக்குங்க. அது கூட சில தவிடு கூட கலந்து கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் மான்களுக்கு முன்பாக அவைகளை நீங்கள் வைத்து பாருங்கள், அது மோந்து பார்த்துட்டு போயிடும். நீங்கள் வாழைப்பழம் தோலை கூட வச்சிங்கன்னா சாப்பிடாது. முழு வாழைப்பழத்தை அப்படியே சுத்தமாக அது கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, மான்கள் அழுக்கான தண்ணீரை அருந்தாது. அருமையானவர்களே, வனாந்திரத்தில் இருக்கிற அந்த மான்கள் தங்களுக்கு தாகம் எடுத்து விட்டால் எங்கே நீரோடை இருக்கிறது என்று அந்த நீரோடையை தேடி ஓடி அங்கே போய் தான் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுமாம்பது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லும்போது, மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல தேவனை என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. ஒருவேளை யோசித்து பாருங்கள், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய இயக்கம் எதன் மேலே இருக்குங்கிறத யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, மான்களைப் போல அருமையானவர்களே பரிசுத்தமான தண்ணீரை யோசிக்கிறோமா, இல்லையென்றால் சாக்கடையான எண்ணங்களோட யோசித்து கொண்டிருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்தனுடைய சீசர்கள் அருமையானவர்கள் இப்படி மீன் பிடிக்கிறதுக்காக திபேரியா கடற்கரைக்கு சென்றிருந்தார்கள் என்று யோவான் 21 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து முதலாக சீமோன் பேதுருவையும் சரி அவருடைய சீசர்களையும் இப்படி கடற்கரையில் தான் சந்தித்தார். அது கலிலேயா கடற்கரை என்று எழுதியிருக்கும். சென்னையில் அருமையானவர்களே மெரினா பீச், இன்னும் பெசன் நகர் பீச் என்றும் கோவளம் பீச் என்றும் சொல்வார்கள். அருமையானவர்களே இப்படி அந்தந்த இடத்துக்கு தகுந்த அளவுக்கு அதற்கு பேராக இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே இடம் தான் பார்த்துக்குங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்கே முதல்ல சந்தித்தாரோ அதே இடத்துல அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களை திபேரியா கடற்கரையிலே சந்திக்கிறார். சந்திக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணுற வார்த்தை பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகளே, பெய்டோன் அப்படின்ற ஒரு கிரீக் வார்த்தை, என் செல்லங்களே என்பது போல இயேசு கிறிஸ்துடைய சீசர்களை கூப்பிடுகிறார் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, ஒருவேளை பேதுரு மற்றும் முக்கியமான சீசர்கள், இந்த முக்கியமான 3 பேருமே 7 பேருமே மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம போவோம், பழைய தொழிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அருமையானவர்களை ஏற்கனவே அங்கே படகு ஆயத்தமாக இருக்குது. 3.5 ஆண்டுகளுக்கு விட்டு போன அந்த இருக்குல்ல மீன் வலை நெட்டு அப்படியே கிழிந்து போகாமல் இத்து போகாமல் அப்படியே இருக்குது. உடனடியாக அவங்களுக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் பின்வாங்கணும், கடவுளுக்கு துரோகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், விசுவாச குறைச்சல், நிறைய நேரங்களில் இந்த கடவுளை நம்பியிருந்து எனக்கு என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டோம்னாலே உடனே அவரை பின்வாங்குவதற்கான அனைத்து காரியங்களையும் சாத்தான் நம்ம கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து போடுவான் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களை இன்னொன்று யோசித்து பாருங்கள். பேதுரு சோம்பேறி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை முதலாக சந்திக்கும்போது அன்றைக்கி முழுவதும் மீன்களை தேடி அந்த படகை போட்டு ஒரு மீன் கூட வலையில் மாட்டலை. அப்போ ராத்திரி முழுவதும் முழிச்சிருந்தவர் பகலில் தூங்க போயிருக்கணும்ல. பைபிள் எழுதியிருக்குது, பேதுரு வலைகளை அலசி அந்த வலைகளிலே எங்கேயாவது கிழிசல், எங்கேயாவது ரிப்பேர் இருக்குதாங்கிறத சரிப்படுத்தி கொண்டிருந்தாராம். உழைப்பு அவருடைய கைக்கு வந்த கலை பார்த்துக்குங்க. ஆகவே தான் இன்றைக்கி இயேசுநாதர் உயிரோடு இழந்து 40 நாள் ஆச்சு. அடிக்கடி வந்துட்டு போகிறாரு. ஆனால் இலவச சாப்பாடு, ஓசி சாப்பாடு, உழைக்காமல் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு வேண்டாம், நான் உழைச்சி சாப்பிடணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி தான் அவர் மீன் பிடிக்கிறதாக புறப்பட்டு போகிறாரு. என் அன்புக்குரியவர்களே, ஒரே வெறுமை. முழுவதும் அவர் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே கிடையாது பார்த்துக்குங்க. இந்த வெறுங்கையில் முளம் போடுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அவருடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாக போய்விட்டது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், கடற்கரையில் இயேசு நிற்கிறார். நின்று ஒரு வார்த்தை சொல்கிறார், பிள்ளைகளே உங்களுடைய வலைகளை கொஞ்சம் மாற்றி போடுங்க அப்படிங்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் எங்கே பார்த்தாலும் இடி, எங்கே பார்த்தாலும் தடை, எதை செய்தாலும் நஷ்டம், ஜான் ஏறுனா முளம் சறுக்கிறதுங்கிறது போல இருப்போமில்லை. இயேசு சொல்லுகிறார், தம்பி உன்னுடைய அப்ரோச்சிங் மெத்தடாலஜியை கொஞ்சம் மாற்றிப்பார், உன்னுடைய அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றிப்பார், உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெற்றி உனக்கு இருக்குங்கிறத யோசித்து பாரு, கொஞ்சம் வலையை மாற்றி போட்டு பாருன்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, அன்றைக்கு பேதுரு எதிர்த்து ஒரு வாசம் பேசலை. தடவை பேசும்போது சொல்கிறாரு, முழுவதும் பிரயாசப்பட்டோம்னு சொல்லி. ஏன்னா அது இப்போ தான் இயேசுவை சந்திக்கிறார். இப்போ 3.5 வருஷம் அவரோட பழகிட்டார். நிறைய அற்புதங்களை கண்ணால் பார்த்துருக்கிறாரு. இல்லை 5 அப்போ 2 மீன் 5000 மீன் கொடுத்த பார்த்துட்டு மரித்தோர் உயிரோடு இழந்த பார்த்துருக்கிறாரு. ஆகவே ஒரு வார்த்தை சொல்லலை, மறுவார்த்தை ஒன்றும் சொல்லாமல் அப்படியே போய் படகை அந்த வலையை போடுறாங்க. அன்புக்குரியவர்களே, பெரிய பெரிய மீன்கள் கிட்டத்தட்ட 153 மீன்கள் என்று எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, அவ்வளவு மீன்கள் இருந்தாலும் அந்த வலைகள் கிழிந்து போகவில்லை என்று சொல்லி. காரணம் என்ன யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினருடைய சீசர்கள் உலகமெங்கிலையும் இந்த வலையை வெறிக்கும் போது இந்த வலைக்குள்ளாக சகல சிருஷ்டிகளும் வந்துதான் தேர வேண்டும். ஏனென்றால் மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, மனிதர்கள் வாழ்வு பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமமே கிடையாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாமத்தில் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதியிருக்காரு. மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு. அவருடைய பிள்ளைகளை பார்த்து, அருமையானவர்களே, பிள்ளைகளே இவ்வளோ நாள் உங்களுக்கு சொன்னேன்னு கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் பின்வாங்கி போயிட்டீங்களேன்னு சொல்லி கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இந்த சூழ்நிலைகளிலே பொறுமையோடு கூட அவர்களோடு பேசுகிறார். என் செல்லங்களே, என் குழந்தைகளே, நீங்கள் எங்கே சென்று விட்டீர்கள்? என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஆரம்பத்தில் எப்படி அவரோடு கூட மாறாமல் இருந்ததோ அதே அன்பு மாறாமல் இருக்கிறது. யோவான் 13 அதிகாரத்தில் 1 வசனத்தில் எழுதியிருக்கு, இயேசுவின் அன்பு முடிவு மட்டும் நிலையான அன்பு என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அந்த நிலையான அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிற வேதாகம கல்லூரியில் இறுதி ஆண்டு படிப்பை நான் முடிக்கும்போது எங்களுடைய சூப்பர்வைசர் அருமையானவர்களே, அன்றைக்கு ஃபைனல் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தவர்
திடீர்னு சொல்லி ஒரு பிளாஸ்டிக் பேஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாருடைய கால்களை அதில் வைத்து ஒவ்வொருடைய கால்களையும் கழுவ ஆரம்பித்தார். சொன்னார், இயேசு செய்தார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே இவைகளை உங்களுக்கு செய்து உண்டானால் நீங்களும் இதை இந்த உலகத்துக்கு செய்யுங்கள். இனி உங்களுக்கு செய்வதற்கான ரோல் மாடல் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் அந்த இடத்துல நடத்தி முடித்தார். என் அன்புக்குரியவர்களை நன்றி யோசித்து பாருங்கள். என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் அதை மறக்க முடியலை. எப்படியாகிலும் மற்றவர்களுக்கு ஏதாவது விதத்தில் நான் சேவை செய்ய வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி தன்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, அருமையானவர்களை, இயேசு தம்முடைய சீசர்களை என் சிநேகிதர்களே என்று அழைத்தார். பேதுருவை பார்த்து சொல்லும்போது மத்தேயு 16:18 சொல்லும்போது, பேதுருவே, இந்த கல்லின் மேலே தான் நான் சபைகளை உருவாக்க போகிறேன்னு சொல்லி பேதுருவை ஸ்பெஷல் என்கரேஜ் பண்ணுறாரு. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்பு மாறாதவைகளாக, நம்முடைய உபசரிப்பு மாறாதவைகளாக, இயேசு எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மூலம் அவருடைய சீசர்களை சந்தித்தாரோ அதே போல நாமும் நம்முடைய சொந்த பணங்களை கிறிஸ்து இயேசுவின் ராஜ்ய கட்டுமான பணிக்காக செலவு செய்து ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் செய்யலாம். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக செய்கிறது மாத்திரமே நிலைத்து நிற்கும். நம்முடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு விதைக்கப்பட்ட வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் அரும்பெரும் காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஓரோடு கூட பேசும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளில் பலர் உடைந்து போய் நம்பிக்கை இழந்து போய், ஆண்டவரே எனக்கு என்ன இருக்கிறது, என்னுடைய காரியங்கள் எதுவுமே கை கொடுறவில்லையே என்று சொல்லி பலர் நடுக்கத்தோடு, ஆண்டவரே ஒரு சிலர் விசுவாசத்தில் இருந்து பின்வாங்கும் நோக்கத்தோடு, இவ்வளவு நாளும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து இவ்வளவு நாளும் கோயிலுக்கு போய் உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து உம்முடைய பிள்ளைகளை சந்தித்து, ஆண்டவரே அன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினது போல, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து எலியா தீர்க்கதரிசியை உற்சாகப்படுத்தினது போல, இயேசுவை இன்றைக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட காரியங்களினாலே உபசரிக்கும்படி செபிக்கிறோம். இப்படிப்பட்ட உபசரிப்பினாலே நீங்கள் தேவதூதர்களை உபசரிக்கிறீர் என்று எழுதியிருக்கிறது. நாங்களும் அந்த காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை இந்த பூமியில மகிமைப்படுத்துவதற்கு இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, நீர் மறுக்கக்கூடாத உம்முடைய அன்பு குமாரன், எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பராமரிப்பு நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? உங்களுடைய காணிக்கைகள் அனுப்புவதற்கு வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் கனரா பேங்க், சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. IFSC கோட் CNRP 0005652. இவங்களுடைய தலைமை அலுவலகம் நம்பர் 2 MGR தெரு, சென்னை 126. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.